மகளே என் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துவேலுக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் மாற்றி நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இந்த சிவகாமி பார்த்தீங்க அப்படின்னா தர்மலிங்கத்தை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வாங்காமல் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி நிச்சயமும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்ச முத்துவேலோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிவகாமி உங்கள் மிரட்டுறாங்கிற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் ஊருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதனால் இப்போதைக்கு நீங்கள் அலைய வேணாம், நீங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேலோட அம்மா துளசி ஃபேமிலியை அவங்க வீட்லேயே இருக்க சொல்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு சின்ன தம்பி கல்யாணத்துக்கு பேனர்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ பொண்ணோட பெரிய வயசு ஃபோட்டோ சின்ன வயசு ஃபோட்டோ ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்கிறாங்க. உடனே சின்ன தம்பி நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவேலோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம், இருக்கிற ஃபோட்டோ வச்சு பேனர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் சின்ன தம்பி மட்டும் துளசியோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்தா நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, நம்ம லவ் பண்ண பொண்ணு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அதுக்குள்ளேயே கல்யாணமும் முடிஞ்சிருமா, இல்லை சின்ன தம்பிக்கு துளசி யாருங்கிற விஷயம் தெரிஞ்சிருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.